ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அடுப்படியில் நிற்க கூட முடியல. டைம் ஷெட்யூல்டு போட்டு அப்படி இப்படி வேலையை முடிச்சுட்டு அப்பாடான்னு ஒரு 5 நிமிஷம் கூட இந்த சேரில் போய் ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்க மாட்டேங்க. என் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தால் வரவங்களோ தெரியாது. உனக்கு என்னம்மா நீ ஹாயாக ஃபேனில் உட்காந்துருக்க, நான் வெயிலில் போய் வெந்து கலண்டு வரேன், எனக்கு ஒரு ஜூஸை போட்டு தாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொன்னேன், எனக்கு மட்டும் ஜன்னல் பக்கம் ஜம்மு காஷ்மீரை வச்சுருக்கீங்க, நான் இவ்வளோ நேரம் வைக்கலன்ட்டு சமைச்சிட்டு இப்போ தாப்பா வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஜூஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தா இந்த எறும்பு எங்கே இருந்து தான் வருதுன்னே தெரியல. இவங்க தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. நீங்களும் ஏன்டா சோதிக்கிறேன், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னால், என் ஹஸ்பண்ட் தயிர் சோறு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. நானே ஆச்சரியமாக பார்த்தேங்க. எனக்காவது முடியலை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட இதேமா பண்ண அப்படி இப்படின்னு 1000 குறை சொல்கிறவங்க இன்றைக்கி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வெயிலுக்கு பழங்கள் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு ரொம்பவே பாதுகாப்பாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.